ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேமியா கேசரி பண்ணுறதுக்கு டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு டவா வந்து அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணணும். ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் வந்து அதில் வந்து ஊற்றணும். அந்த நெய் வந்து கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் வந்து வெயிட் பண்ணணும். இப்போ வந்து மெல்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. நம்ம மெல்ட் ஆகிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கலாம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், ஓகேவா? மெல்ட் ஆகுது. ஓகே, இப்போ வந்து அடுத்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஒரு சேமியா பாக்கெட் இருக்குல்ல, அதை வந்து கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு அந்த சேமியா ஃபுல்லாக வந்து நம்ம வந்து நல்லா கொஞ்சம் தூளாக நொறுக்கி உள்ளே போடணும். நாங்கள் வந்து தெரியாமல் வந்து அப்படியே போட்டுட்டோம். அதுக்கடுத்து நாங்கள் நொறுக்கி விட்டுருக்குறோம். அவள் தான் வந்து அது வந்து நல்லா நாங்கள் வந்து எங்களுக்கு தேவையான ஒரு பாக்கெட் ஃபுல்லாக போட்டிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து போட்டுட்டு நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து எல்லாத்தையும் நொறுக்கி விடணும். நல்லா வந்து தூளாக இருந்தால் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நாங்கள் கையிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக பிச்சு போட்டுட்டோம். அது வந்து அதுக்கடுத்து அது உங்கள் இஷ்டம். எப்படி வேணாலும் நீங்கள் போடுறதுக்கு முன்னாடியே குட்டியாக நொறுக்கிட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். அது வந்து உங்கள் இஷ்டம். அதுக்கடுத்து கொஞ்சம் ரோஸ்ட் ஆகினட்டையும் வந்து அந்த கலர் வந்து நம்மளுக்கே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும்ல, அது வரைக்கும் ரோஸ்ட் ஆகணும். அப்போ வந்து கொஞ்சம் நேரம் வந்து ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ரொம்ப ஃபுல்லாக அடுப்பை வைக்க வேணாம், கொஞ்சம் சிம்மில் வச்சுருந்தாலே உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். அதுக்கடுத்து அடுத்த ஸ்டெப் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து தான் கொஞ்சம் பண்ணணும். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷமாச்சும் இப்படி விடுங்க. அதுக்கடுத்து வந்து வாட்டர் ஊற்றணும். உங்களுக்கு அந்த சேமியா எவ்வளோ போட்டிருக்கீங்களோ அது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வாட்டர் ஊற்றிக்கலாம். வாட்டர் வந்து நாங்கள் வந்து ஒரு 2 செம் வந்து ஊற்றிருக்கோம். எங்களுக்கு வந்து அவ்வளோ தேவைப்பட்டுச்சு, ஓகே. அதனால் ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு 2 செம் ஃபுல்லாலாம் ஊற்றலை. 1 செம் ஊற்றிட்டு அதுக்கடுத்து வந்து ஒரு அரை செம் தான் ஊற்றிருப்போம். எங்களுக்கு அதுவே கொஞ்சம் கரெக்டாக தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து கொஞ்சம் நல்லா வந்து அந்த சேமியா வந்து கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொதிச்சதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுட் கலர் போடணும். அது வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலரே போட்டுக்கலாம். நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து ரெட் கலர் இருந்துச்சு, ஸோ நாங்கள் வந்து ரெட் யூஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள், போட்டுட்டையும் வந்து ஃபுல்லாலாம் கொட்டினா உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது அது போட்டுட்டையும் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும் பார்க்க. அதுக்கடுத்து வந்து நல்லா கொதிக்க விடணும், நல்லா பாயில் பண்ண விடணும். ஃபுல்லாக வச்சிடலாம் அடுப்பை, ரொம்ப ஃபுல்லாக வைக்க வேணாம். சிம்லேயே வைக்காமல் ஃபுல்லாகவும் வைக்காமல் கொஞ்சம் நடுவில் வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே வந்து பாயில் பண்ணாதே அந்த நார்மலாகவே வச்சு அப்படியே பாயில் பண்ண விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா கொதிச்சுட்டே இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணிலாம் வற்ற ஆரம்பிக்கும். வத்தினட்டையும் நம்ம வந்து அதுக்கடுத்த ஸ்டெப்பாக ஜீனி போடணும். உங்களுக்கு எவ்வளோ சுகர் அந்த சேமியாவுக்கு தேவைப்படுது அவ்வளோ போட்டுக்கலாம். நாங்கள் வந்து கொஞ்சம் போட்டிருக்கோம். 2 ஸ்பூன் போட்டுட்டு ஒரு 7 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டிருக்கோம். எங்களுக்கு இது குட்டி ஸ்பூன்னால் உங்களுக்கு எது தேவைப்படுது அது போட்டுக்கலாம். அதுக்கடுத்து அதுவும் வந்து சேர்ந்து அதோட பாயில் பண்ண விடணும். அதே சிம்லேயே வச்சுக்கலாம், மற்ற ஒன்றும் பண்ண வேணாம். அதுக்கடுத்து நல்லா கொஞ்சம் கிண்டி விடணும். கொஞ்சம் கீழே பிடிக்காமல் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அதுக்கடுத்து வந்து கொஞ்சம் பாயில் ஆகிட்டு என்ன பண்ணால் கொஞ்சம் அடுப்பை வந்து சிம்மில் வைக்கணும். சிம்மில் வச்சுட்டு நல்லா கிண்டணும். ஒரு மாதிரி கொஞ்சம் நல்ல பதத்துக்கு வந்துட்டையும் தண்ணியெலாம் வற்றினட்டையும் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அப்படியே கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா வந்து அது வந்து கரெக்டானதுக்கு வந்து வந்துடும். லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும்னா நெய். நம்ம வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, கடையில் வந்து வாங்கியிருப்போம். நாங்கள் 10 ரூபா நெய் பாக்கெட் வாங்கியிருக்கோம். அது கரெக்டாக இருந்துச்சு. அது ஃபுல்லாத்தையும் அப்படியே வந்து இதில் ஊற்றி விட்டாச்சு. மேலாப்பில் லாஸ்ட்டாக வந்து இதை ஊற்றி விடணும். ஊற்றி விட்டுட்டும் லாஸ்ட்டாக அதையும் சேர்த்து அதே ஃப்ளோவில் வச்சு கிண்டோன்னா அந்த கேசரி ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். தேங்க்யூ. அடுத்தடுத்து இந்த மாதிரி ஃபுட் ரெசிபி பார்க்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.